ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்ராம் சேல இருந்து ரெஃப்ரெட் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு 1100 அல்ட்ராவோட ஒரு காப்பி கேட்டா வடிவமைச்சிருக்கானே சொல்லலாம். பீட்ராம் இது ஒரு இந்தியன் பிராண்ட் கம்பெனி. அவங்க ஒரு 1100 ஒரு ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 1100 சொன்னோடனே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல பெரிய டிஸ்அட்வான்டேஜ் சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இன்னொரு சீரிஸ் இருக்கு, ரெஃப்ளஸ் ப்ரோ பிளஸ்னு ஒன்னு இருக்கு. அதோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 2.2 இன்ச்சுக்கு மேல, இது பாத்தீங்கன்னா 1.85 இன்ச்சு. அதுவும் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் 600 நிட் பிரைட்டனான ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளேயோட கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டி, உங்களுக்கு 5 days வரைக்கும் பேட்டரி பேக்கப் அண்ட் உங்களுக்கு 10 to 15 days வரைக்கும் ஸ்டாண்ட் டைம் கொடுக்குறாங்க. 3 hours பேட்டரி பேக்கப் அண்ட் ஆண்ட்ராய்டு 8 மேல ஒர்க் ஆகும். அவங்களோட ஓன் ஆப்மே இருக்கு, பீட்ராம் ஃபிட் பிளஸ் சொல்லி இருக்கு. ஸோ அந்த ஆப்லயுமே நம்ம கனெக்ட் பண்ணி இன்கமிங் காலும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்ல இன்பில்ட் ஸ்பீக்கர் அண்ட் மைக்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து SOS சப்போர்ட்மே இருக்கு, அதாவது எமர்ஜென்சி சப்போர்ட்மே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கு. அதை தவிர்த்து உங்க 5 கலர் வேரியன்ட் உங்களுக்கு ஸ்ட்ராப் வேணாலும் ரிமூவல் பண்ணிட்டு வேற ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அல்ட்ராவோட ஒரு காப்பி கேட்டா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதோட பையிங் லிங்க் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அண்ட் தட் இந்த ஹார்ட் ரேட் சென்சாரோட அக்யூரேட் எல்லாம் எப்படி இருக்கு, டாப் டு பாட்டம் இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். அதை தவிர்த்து ஸ்பிளிட் ஸ்கிரீன் சப்போர்ட்டுமே இருக்கு. நம்ம வாங்கினது பாத்துட்டீங்கன்னா இந்த பபிள் டைப் உள்ள ஸ்ட்ராப் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ் பின் சைடு எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த தவிர்த்து இதுல வந்து 5 days வரைக்கும் பேட்டரி பேக்கப், ப்ளூடூத் 5.0 ஹார்ட்வேர் சப்போர்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் டைம் 10 to 15 days சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் டைம் 3 hours மேல இருக்கு. ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 8.0 அண்ட் 9.1 iOSக்கு மேல வருது. அது போக அவங்களோட ஆப் பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் அவைலபிளா இருக்கு. பீட்ராம் ஃபிட் பிளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி உள்ள விஷயங்கள் பாக்ஸ் சைட்லாம் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணோன்னே இது மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த பிளாக் கலர் கண்டென்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுவோம். கையில் நம்ம ஸ்மார்ட் வாட்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராப் போட்டே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வேரியன்ட். இதை தவிர்த்து ஒரு 4 கலர் வேரியன்ட்ல இந்த பிரைசிங்லயுமே அவைலபிளா இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து சார்ஜிங் போர்ட், வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க, கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து எப்பயும் போல வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சை ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்களோட வெப்சைட்ல போய் இந்த ஸ்மார்ட் வாட்சை ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதான் ரொம்ப நல்லது. ஏன்னா சப்போஸ் எதுவும் டிஃபால்ட் இருந்துச்சுன்னா நீங்க சர்வீஸ் சென்டர்ல தான் போய் டேரக்டா டிஃபால்ட்டா நம்ம வந்து அடுத்த புதுசு அப்கிரேட் பண்ணிக்கணும். 1 year வரைக்கும் வாரண்டி இருக்கு. இது மாதிரி உள்ள சிம்பிளான பாக்ஸிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த வாட்சோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது நம்ம வாங்கியிருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பபிள் டைப் ஸ்ட்ராப் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா பாலிகார்பனேட்டால மெட்டீரியல் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ராப்பும் பாத்தீங்கன்னா நம்மளால ரிமூவல் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு அதை தவிர்த்தும் நம்ம தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராப் யூஸ் பண்ணாலுமே நம்ம இந்த ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 42 mm ஸ்ட்ராப்பு. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராப் பிடிக்கலன்னு பட்சத்தில் நம்ம இது மாதிரி தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராப்பும் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ராப் வேணும்னு நினைச்சா கீழே பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ தட் இது வந்து ஈஸியான மெத்தட் தான். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு ஸ்ட்ராப் ரிமூவ் பண்றது. ஏன்னா இன்னைக்கு 1000 ரூபாய் பட்ஜெட்ல நம்ம வந்து ஒரு சில ஸ்மார்ட் வாட்ச் வாங்கும் போது இந்த ஸ்ட்ராப் ரிமூவல் இல்லாம இருக்கிறது ஒரு மேஜர் நெகட்டிவா இருக்கும். ஆனா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நம்மளுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. ஸோ நம்ம வேணாத பட்சத்தில் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராப்பை வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓவரால் இதை தவிர்த்து இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரு மெட்டலால பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனுமே உங்களுக்கு நல்ல கர்வியா கொண்டு வந்திருக்காங்க. இதோட கீஸ்ன்னு பார்க்கும்போது இங்க வந்து ரொட்டேட்டிங் குரோம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேக் பட்டன், இங்க ஒரு மைக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த வந்து ஒரு SOS பட்டன் இல்லைன்னா ஒரு பிசிக்கல் ஆக்சன் பட்டன், ஏதாச்சும் ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டாலா நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்த கீயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இங்க ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கால தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இதுல வந்து பின்னாடி உங்களுக்கு சென்சாரும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சார்ஜிங் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டாங்கிள் யூஸன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டாக் வைஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. ஸோ கையில வியர் பண்றதுக்கு செம்ம கம்ஃபர்ட்டா இருக்குன்னே சொல்லலாம். இரிட்டேட்டிங் மாதிரிலாம் கிடையாது. நல்ல ஒரு சூப்பரான ஸ்ட்ராப்
அண்டு நல்ல ஒரு மெட்டீரியல்ல வெயிட்லெஸ்ஸா அண்டு நல்ல ஒரு காம்பேக்டா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து இங்க இதோட பில்ட் சைட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பீட்ராம் ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளேங்க. ஸோ டிஸ்பிளே சூப்பராகவே இருக்கு. இது வந்து ஒரு ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே தான். அது தவிர்த்து ஒரு எல்சிடி டிஸ்பிளே அண்ட் 600 நிட் பிரைட்டரான டிஸ்பிளே அண்ட் 1.8 இன்ச் ஒரு லார்ஜர் டிஸ்பிளே. இதுக்கு அடுத்த வெர்ஷன் போயிட்டீங்கன்னா ப்ரோ பிளஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச் டிஸ்பிளே, இது 1.85 இன்ச் டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளேலாம் இந்த 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு சில காம்ப்ரமைஸ் இருக்கும். அதாவது என்னன்னா இந்த பார்டர் இருக்கு பாத்துட்டீங்களா. ஸோ இந்த பார்டர் எல்லாமே கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஆனா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல அப்படி கிடையாது. ஸோ பெசல்ஸ் எல்லாமே ரொம்ப தின்னா தான் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அதுக்கடுத்து டச் சென்சிட்டிவ் சூப்பராகவே இருக்கு. ஏன்னா ஒரு சில லேகிங் இல்லாம அண்ட் இந்த வாட்ச் ஃபேஸஸும் உங்களுக்கு அதோட யூஸ் பண்ற அனிமேஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல சூப்பராகவே இருக்கு. ஸ்கிரீன் இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அண்ட் உங்களுக்கு கலர் ரீப்ரொடக்ஷனுமே நல்லா இருக்கு. எந்த ஒரு டெஸ்ட் ரீட் பண்றதுக்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த எந்த ஒரு ரெஃப்ரெஷ்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல ரெஃப்ரெஷ் இல்லாதனாலுமே இந்த டிஸ்பிளேயோட ஸ்மூத்னஸ் சூப்பராகவே இருக்கு. ஒரு அருமையான டிஸ்பிளே இந்த வட்டம் பீட்ராம் ரெஃப்ளெக்ட் ப்ரோல டிஸ்பிளேல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் என்னென்ன சென்சார்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். அண்ட் தட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிட் ஸ்கிரீன் ஒர்க் ஆகும். மேல உங்களுக்கு டேட்டு டைம் எஸ்ஓஎஸ் சப்போர்ட் உங்களுக்கு ஹார்ட் ரேட்டு கான்டாக்ட் இது மியூசிக் இது மாதிரி விஷயங்கள் இது ஈஸி அசஸ் பண்றதுக்கு இங்க கொண்டு வந்திருக்காங்க. மேல இருந்து ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் வரும். லைக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அண்ட் உங்களுக்கு மெசேஜ் வரும். பாட்டம்ல இருந்து ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வால்யூம் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னு பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து உங்களுக்கு ஸ்டைல் ஒரு 6 ஸ்டைல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்க வந்து ஸ்டைல்ஸை வந்து மாத்திக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து இங்கே மியூசிக் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் தட் இங்கே பிரைட்னஸ் வந்து ஆட்டோ பிரைட்னஸ்லாம் கிடையாது, மேனுவலாக தான் பிரைட்னஸ் பண்ணிக்கணும். ஸோ பிரைட்னஸ் நல்லா இருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்தளவு. அண்ட் ஏர்பிளைன் மோட் அண்ட் உங்களுக்கு டிஎன்ஏ மோட் டூ நாட் டிஸ்டர்ப் மோட். ஸோ இது மாதிரி விஷயங்கள் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து இதுக்கு மெனுக்குள்ள போகும்போது செட்டிங் குரோமை லைஸ்ட் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெனுக்குள்ள போயிடும். பேக் வரணும்னா இந்த கீழே இருக்க பேக் பட்டன் பேக் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெனுஸ்குள்ள பார்க்கும்போது ஃபோன் கான்டாக்ட் அண்ட் ஹார்ட் ரேட் சென்சார் பிளட் ஆக்சிஜன் அண்ட் உங்களுக்கு ஹெல்த் ட்ராக்கிங் இசிஜி சப்போர்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் அண்ட் கேமரா மோட் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் மியூசிக் அண்ட் ரீசெட் மோட் அண்ட் வெதர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக உங்களுக்கு ஃபோன் எங்கேயாச்சும் வச்சிட்டிங்கன்னா ஸோ அதை லுக் பண்ணுறதுக்கு உங்கள் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஸ்லீப் மோட் அண்ட் மெனு ஸ்டைல்ஸ். ஸோ மெனு ஸ்டைல்ஸில் முதல்ல சொன்னால் 6 ஸ்டைல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஸ்டைல்ஸ்னு பார்க்கும்போது ஹனி மோடு ஸ்ட்ரக்சர்ஸும் இதில் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் ஸ்டாப் வாட்ச் கியூஆர் கோடு அண்ட் கேமிங்ஸ் உள்ள இருக்கு. ஸோ கேம் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாய்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கும் இதில் வந்து ஒரு ஆப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக கால்குலேட்டர் இருக்கு. ஸோ பிரீத் அண்ட் மோர்க்குள்ள போயிட்டோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் கூகுள் அண்ட் சிரி சப்போர்ட் அண்ட் அபவுட் செட் லாங்குவேஜ் செட் டைம் பேக்லைட் எவ்வளோ நேரம் செட் பண்ணணும். அதை தவிர்த்து உங்களுக்கு கோ பேக் டைம் அண்ட் சைட் கீ அலர்ட்டர் இந்த சைட் கீ செட்டிங்ஸ் பண்ணி பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து இந்த பட்டனை வந்து நம்ம வந்து ஒரு ஆப் இன்ஸ்டாலா ஓப்பன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோட் பிளட் ப்ரெஷர் அண்ட் உங்களுக்கு ஹார்ட் ரேட் மெயின் மெனுஸ் மோர் இது மாதிரி விஷயங்களுக்கு நான் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்படி செட் பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் இந்த கீயை செட் பண்ணோம்னா ஸ்போர்ட்ஸ் மோட் உள்ள போறதுக்காக நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். அது போக அந்த ஃபர்ஸ்ட் மெனுல உங்களுக்கு சைட் ஸ்கிரீன் வேணாம்னா இங்க ஆஃப் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஸோ டைம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் இதுல வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம இங்க பார்க்க போறது சார்ஜிங். ஸோ சார்ஜிங் இங்க பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல எத்தனை ஆம்ஸ் பேட்டரின்னு அவங்க மென்ஷன் பண்ணல. பட் ஆனா இங்க வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி நம்ம இது மாதிரி ஜஸ்ட் இது மாதிரி வச்சிட்டாலே போதும். ஸோ சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். பட் ஆனா அங்க சார்ஜ் ஏறும்போது நம்மளால எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஜஸ்ட் பிக் அவுட் பண்ணி எடுத்தாதான் சார்ஜ் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு அவங்க பாக்ஸ்லேயே ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் டைம் இவங்க ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இவங்க சொன்ன மாதிரியே ஒரு 3 மணி நேரம் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. இதோட பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது நீங்க டே டு லைஃப் நீங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு கால் மெசேஜ் எல்லாமே நீங்க டே டு லைஃப் யூஸ் பண்ணா ஒரு 5 days தான் பேட்டரி பேக்கப் கிடைக்குது. இது ஒரு அருமையான விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் ஒரு 2500 ரூபாய்க்கு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு 5 days தான் பேட்டரி பேக்கப் கிடைக்குது. பட் ஆனா இதுல ஒரு 1100 பட்ஜெட் செக்மெண்ட்லயும் 5 days வருது. மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அடுத்து இப்போ பார்க்கும்போது கார்ட்ரிட்ஜ் சென்சாரோட மெசரிங். இந்த கையில இருக்கிறது ரைட் ஹேண்ட்ல சைட்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேஸ்விட் வெர்ஜின் லைட் வித் ஜிபிஎஸ் சப்போர்ட்டோட இதோட பிரைசிங் கிட்டத்தட்ட 7000 ரூபாய். இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்துட்டீங்கன்னா நம்மளோட பீட்ராம் ஸ்மார்ட் வாட்ச். இதோட ரேட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல 78 காட்டுது, இதுல 72 காட்டுது. ஸோ கொஞ்சம் கரெக்டாவே காட்டுதுங்க. ரொம்பவே வித்தியாசம் கிடையாது. சூப்பர்.
அக்யூரசி நல்லா இருக்கு. அதுவும் இந்த 1500 செக்மெண்ட்ல இப்படி ஒரு அக்யூரசி வருது, இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நம்மளுக்கு இந்த இசிஜி சப்போர்ட் இது மாதிரிலாம் இருக்கு. ஒரு எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா அக்யூரேட்னு பேசும்போது அந்த அளவுக்குலாம் நம்ம அக்யூரேட்டா நம்ம பண்ணிக்கிட முடியாது. ஓவரால் தட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்பில்ட் ஸ்பீக்கர் அண்ட் மைக் இருக்கு. ஸோ இதுல ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. ஸோ இதுல இன்னும் இந்த செக்மெண்ட்ல மிகப்பெரிய ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு நம்ம டயல் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இன்கமிங் கால் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மைக்கோட ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்கு. இங்கிட்டு இருந்து பேசுறது அங்கிட்டு கேட்கறவங்களுக்கு நல்லா இருக்கு. அங்கிட்டு இருந்து பேசும்போது ஸ்பீக்கரோட குவாலிட்டி மீடியமா இருக்கு. இப்ப நான் இண்டோர்ல இருக்கேன். இதுல நீங்க பேசும்போது ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்கு. அது அவுட்டோர் சம் நாய்ஸஸ் எல்லாம் நம்ம பேசும்போது ஸோ கொஞ்சம் டிஸ்கன்வென்டாவே இருக்கு. ஸ்பீக்கர் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஆவரேஜான சவுண்டா இருக்கு. ஸோ ரொம்பயும் ஹை இல்லாம ரொம்பயும் லோ இல்லாம ஒரு ஆவரேஜான சவுண்டா இருக்கு. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரைசிங் 1500 இவ்வளவு அக்யூரேட்டா வர்றதே பெரிய மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். அதை தவிர்த்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல IP68 ரேட்டிங்குமே இருக்கு. இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்டா இருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அருமையான ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ங்க. நீங்க கசகசன்னு போய் எந்த ஒரு பிராண்டும் வாங்கணும் அவசியமே இல்லை. இந்த பீட்ராம்ல நம்மளோட ரெஃப்ளெக்ட் ப்ரோ இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்க பெஸ்டான பை நீங்க வாங்கிக்கலாம். நீங்க டே டு டே யூசேஜ் பண்றதுக்கும் டச் சென்சிட்டிவ் இன்டோர் அண்ட் அவுட்டோருமே இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த டச் சென்சிட்டிவ்மே சூப்பரா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னாலே அருமையா மூவ் ஆகுது. ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்மார்ட் வாட்ச், அதுல எந்த ஒரு மாற்றம் கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் வாட்சை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.